ஹலோ buddies. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இன் ஜெட்பேக் கம்போஸ். சைட் எஃபெக்ட் எதெல்லாம் சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ் ஸ்கோப்பில் இல்லாமல் கம்போஸ் ஸ்கோப்புக்கு அவுட் சைடில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து தான் சைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், லாக் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஏபிஐ கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எனி ஷேர் ப்ரிஃபரன்ஸில் போடுறது எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, வேறு கிளாஸை கால் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்போஸ் ஸ்கோப்பில் வராது. கம்போஸ் ஸ்கோப்புங்கிறது யூஐ ஸ்கோப், ஓகேங்களா? யூஐ ஸ்கோப்பில் வர்றது கம்போஸ் ஸ்கோப்பில் வராமல் அது வந்து அதர் தென் ஸ்கோப்பில் வரும். ஸோ அதர் தென் நம்ம இப்போ இந்த சொன்ன ஆக்ஷனெல்லாம் வந்து நம்ம கம்போஸ் ஸ்கோப்பில் பண்ணோம்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஏபிஐ காலை வந்து கம்போஸ் ஸ்கோப்பில் பண்ண முடியாது. சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை கம்போஸ் ஸ்கோப்பில் கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ்னே நமக்கு வந்து ஃபியூ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்ச் எஃபெக்ட், டிஸ்போசபிள் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட், ப்ராடக்ட் ஸ்டேட் அண்ட் ரிமெம்பர் அப்டேட் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எஃபெக்டிவாக நம்ம ஜெட்பேக் கம்போஸில் யூஸ் பண்ண ஒர்க் பண்ணுறதுக்கான எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ லான்ச் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நார்மல் கால் ஃபங்க்ஷன். நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஃபியூ ஏபிஐ கால்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூ ஏபிஐ கால்ஸ் கூட டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம் இன்சைடு. பட் இது வந்து எப்போ ஆக்டிவ் ஆகுனா, ஸோ இனிஷியல் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இன்சைடில் இருக்கிறது வந்து ஆக்டிவ் ஆகும். செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகணும்னா இந்த கீ சேஞ்ச் ஆகணும். இட்ஸ் லைக் இது வந்து பேஸ்ட் ஆன் த கீ, ஓகேங்களா? கீ பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ போத் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கீ சேஞ்ச் ஆனாலும் உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ நான் வந்து கான்டெக்ட்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கான்டெக்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் இந்த வியூ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. இந்த கம்போஸ் வந்து கம்போஸ் ஆகுது. கம்போஸ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டைம் வந்து டோஸ்ட் பாப் ஆகும். ஸோ செகண்ட் டைம் இதே மாதிரி நம்ம வேறு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம், ரீகம்போஸ் ஆகுதுங்கிறப்ப இந்த டோஸ்ட் வந்து பாப் ஆகாது. எதனால் அப்படின்னா இந்த கீ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இது வந்து ஒன் டைம் பெர் வேல்யூ. ஸோ ஒன் டைம் பெர் கீ. ஒரு கீயோட வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து திருப்பி பிரிண்ட் ஆகாது. ஒரு கீக்கு ஒரு டைம் தான் இந்த லான்ச் எஃபெக்ட்டுக்கு இன்சைடில் இருக்க கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து திருப்பி ஹிட் ஆகிடும். நீங்கள் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், கீயை சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ டிஸ்போசபிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் சைக்கிள் ஓரியன்டாக ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணுற ஒர்க் பண்ணுறது தான் டிஸ்போசபிள் எஃபெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அன்ரிஜிஸ்டர் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் லைக் டெஸ்ட்ராய் ஆகிறப்ப அன்ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அது வந்து டிஸ்போஸில் அன்ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்சர்வபிள் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈவெண்ட்டில் வந்து இது பண்ணிக்கிறது. இந்த டிஸ்போசபிள் எஃபெக்ட் வந்து லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் ஆக்ஷன் பண்ணணுமோ, மெயினான ஆக்ஷன்ஸ் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து டிஸ்போசபிள் எஃபெக்ட் வச்சு பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல்னால் எப்படின்னா உங்களுக்கு எப்பப்போலாம் யூஐ ரீகம்போஸ் ஆகுதோ அப்பப்போலாம் இந்த சைடு எஃபெக்டில் இருக்கிற கோடு வந்து ஆக்டிவ் ஆகணும். உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் வந்து சைடு எஃபெக்டில் இருக்கிறது வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம லாக் வந்து நமக்கு எவ்ரி டைம் நடக்கணுங்கிறதுனால நம்ம லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டோஸ்ட் வந்து எவ்ரி டைம் நடக்கணும் இல்லை, இப்போ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனுக்கு நடக்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நடக்கும்போது மட்டும் டோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஹிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் சைடு எஃபெக்ட்டுமே. சைடு எஃபெக்ட் வந்து அது வந்து போத் ஆர் சேம். ரெண்டுக்குமே வந்து இதுவுமே நான் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் தான். இதுக்குள்ளே வந்து நான் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப் வச்சு வேணும்னா ஸ்கோப் போட்டு நம்ம ஸ்கோப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் தான். பட் இதில் கீ பேஸ் பண்ணி வரும், இதில் வந்து கீ கிடையாது. நீங்கள் நார்மலாக எவ்ரி டைம் ரீகம்பைல் பண்ணுறப்ப இதாகும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் ப்ராடக்ட் ஸ்டேட். ஆக்சுவலாக நார்மல் ப்ராடக்ட் ஸ்டேட் என்னென்னா இனிஷியல் வேல்யூ லோட் பண்ணுறது. நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் யூசர் டேட்டா வந்து நமக்கு இனிஷியலாக லோட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஏபிஐ கால் வந்து இங்கேயே கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷனில் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் கால் வந்து ஒரு டேரெக்ட் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் தான். நான் இங்கே சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு ரிட்டர்ன் வாங்கி அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து யூசர் டேட்டாவில் போய் ஸ்டோர் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூசர் டேட்டா வந்து இனிஷியல் வேல்யூ இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கால் ஆகும்.
எப்போ யூஐ வந்து ஃபஸ்ட் டைம் கம்பைல் ஆகுதோ அப்போ தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைம் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணோம்னா ஹார்ட் ட்ரிகர் தான் பண்ணணும். ஹார்ட் ட்ரிகர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரிகர் ஃபெட்ச் இல்லைனா ட்ரிகர் கால் க்ரியேட் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பட்டனில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸோ இது வந்து நார்மல் ரிமெம்பர் ஸ்டேட் தான் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து ரீகம்பைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ சேஞ்சாக இருக்குது. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆன இடத்துலலாம் அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ இது வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ப்ராடக்ட் ஸ்டேட். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிமெம்பர் அப்டேட் ஸ்டேட். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணும், ரிமெம்பர் அப்டேட் ஸ்டேட் அப்படி என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிமெம்பர் ஸ்டேட்டோட வேரியபிள் இருக்குல்ல, ஸோ ரிமெம்பர் ஸ்டேட்டோட வேல்யூவை வந்து லேட்டஸ்ட் வேல்யூவை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் ஸ்டேட்டோட லேட்டஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கவுண்டர் இருக்கா, கவுண்டர் வந்து நான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கவுண்டர் தான் நான் வந்து இங்கே வந்து அப்டேட் ஸ்டேட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதே கவுண்டர் தான் நான் இங்கே வந்து இதில் வந்து நான் கவுண்டர் தான் டிஸ்பிளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் இது வந்து ஒரு ஏபிஐ கால். இந்த ஏபிஐ கால் வந்து 1 செகண்ட் நடக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் வந்து அந்த ஏபிஐ கால் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏபிஐ கால் நடந்துடும். பட் இங்கே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிறது இதோட லாஸ்ட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுமே தவிர இன்க்ரிமெண்ட்டான வேல்யூ பிரிண்ட் ஆகாது. எதனாலனா இது வந்து ரீகம்பைல் ஆகணும். ஸோ இந்த ஹோல் கம்போஸ் வந்து ரீகம்போஸ் ஆகணும். ஸோ அதனால் எனக்கு வந்து சம்டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இது வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகம்பைல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நடக்கும். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அந்த வேல்யூ பண்ணாது. அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆக இமீடியட்டாக இது வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம லேட்டஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து எங்கே மேஜராக யூஸ் ஆகும், எந்த யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்கா, ஸோ இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா எதெல்லாம் ரீகம்போஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ரீகம்போஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூவில் யூஸ் பண்ணியிருக்கேன், லேபிளில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ரீகம்போஸ் ஆகும். இப்போது அந்த இதை வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டேன், இந்த டெக்ஸ்ட் வியூலையும் இதுலேயும் நான் இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ எனக்கு அந்த வியூலாம் வந்து ரீகம்போஸே ஆகாது. ஏன்னா இதுக்கு வந்து ரீகம்போஸ் ஆக தேவையில்ல. ஸோ இந்த வேல்யூ சேஞ்சுக்கு வந்து ரீகம்போஸ் ஆக தேவையில்ல. ஸோ இதை வந்து நான் யூஏ எலமெண்ட் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த எலமெண்ட்லாம் ரீக்ரியேட் ஆகாது ரீகம்போஸ் ஆகிறப்ப. எது ரீகம்போஸ் ஆகும்னா கவுண்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரீகம்போஸ் வந்து எனக்கு அன்டில் இது வரைக்கும் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த வேல்யூ நான் எல்லா யூஐ எலமெண்ட்லையும் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணால் அதெல்லாம் ரீகம்போஸ் ஆகணும், இதை யூஸ் பண்ணால் அதெல்லாம் ரீகம்போஸ் ஆகாது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ரீகம்போஸும் வந்து நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து மேஜர் யூஸ்ன்னு இல்லை, நம்ம வந்து மேஜராக நமக்கு வந்து இதுக்கெலாம் வந்து அடிக்கடி நமக்கு அப்டேட் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த வேல்யூ வந்து செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம யூஐ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தால் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிமெம்பர் ஸ்டேட் அப்டேட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் all about இந்த side effects. Okay, yeah, thank you.